இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரோக்கோலி கிரேவி. இது வந்து சப்பாத்தி, சாதம், தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ப்ரோக்கோலி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். இதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து காலிஃப்ளவர் மாதிரி தான். இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பூ ப்ரோக்கோலி வாங்கியிருக்கேன். அதை நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். அதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் ப்ரோக்கோலியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட உப்பு, சர்க்கரை, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு கொதி விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சர்க்கரை 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ அரை கப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டுன்னு நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா எதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் கறி மசாலா பொடி. நான் வீட்டிலையே அரைச்சது வீடியோ போட்டிருக்கேன், நீங்களும் அதை போய் பாருங்கள். இது எல்லா இதுக்குமே இதை சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். எல்லா கிரேவிக்கும் இதை சேர்த்தா போதும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த ஒரு மசால் சேர்த்தா போதும். ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசால் தூள் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு மசால் சேர்த்துனிங்கனாவே போதும். இது வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். எல்லா கிரேவிக்குமே இந்த ஒரு மசால் சேர்த்திங்கன்னா போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்து ஊற வச்சு அரைச்சி இதோட சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் வேணாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். அதிக நேரம் இதை வேக விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக நல்லா கையில் வச்சு தேய்ச்சி போட்டிருக்கேன். நம்ம ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.